குட் மார்னிங். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். வேதாகமத்துல கோலியாத் தாவீதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கோலியாத் யுத்தம் செய்வதற்கு சகல ஆயத்தத்தோடு ஆயுதங்களை அணிந்து நின்று கொண்டிருந்தார். எல்லா குட் ப்ரிப்பரேஷன் இருந்தது. யுத்தத்திற்கு ஆயத்தமுடையவராய் இருந்தார். தாவீது இடத்துல ஒரு ப்ரிப்பரேஷனும் கிடையாது, ஆயத்தமும் கிடையாது, யுத்த வஸ்திரங்களையும் உடுத்தி கொண்டதும் இல்லை. கையில ஒரு கவன்கள் இருக்கு, கொஞ்சம் கூழாங்கல் இருக்கு, இதுதான் ஆயுதம். ஆனா இந்த பயங்கரமான ஒரு கோலியாத்தை, உயரமான வாட்டம் சாட்டமாக இருக்கிற இந்த கோலியாத்தை கண்டு கொஞ்சம் கூட தாவீது அச்சுறுத்தப்படவில்லை, பயப்படவில்லை. ரெண்டு பேருக்கு மேட்சா இருக்குதா என்று பார்த்தால் மேட்சே இல்லை. எங்கு மேட்சே இல்லையோ அங்கு உங்களை பயன்படுத்துவார். நினைக்காத காரியத்தை, புரியாத காரியத்தை உங்களுக்கு தேவன் செய்வார். இந்த இடத்துக்கு இவன் சூட்டபிளே கிடையாது, மேட்சே கிடையாது, இவனை போட்டா ஒன்னும் செய்ய முடியாது என்று உலகம் சொல்லலாம். அந்த இடத்துலதான் உங்களையும் உங்க மனைவியையும் உங்க பிள்ளைகளையும் நிறுத்தி ஆண்டவர் கனப்படுத்தி நன்மைனால கிருபையினால உங்க ஃபேமிலியை முடிசூட்டுவார் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே மேட்ச் இல்லாத இடத்துல கொண்டு போய் தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். எல்லாரும் அலட்சியமா பார்க்கிற இடத்துல இந்த தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களையும் உங்க மனைவி பிள்ளைகளையும் அலட்சியமா பார்க்கிறாங்க பதிலா அந்த இடத்துல கர்த்தரை யூஸ் பண்ணுவார், பயன்படுத்துவார். பயன்படுத்த முடியாத இடத்துல உங்களை உயர்த்துவார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆமென். அதோடு மட்டும் இல்லாமல் தாவீதோடு தேவனுடைய தயவு இருந்தது. அதுதான் மிகப்பெரிய வல்லமை. உலகத்துல என்ன ஆயுதம் இருக்கிறது? அறிவு இருக்கா, ஆற்றல் இருக்கா, ஞானம் இருக்கா, பொருளாதாரம் இருக்கா, பண வசதி இருக்குதா, பட்டம் இருக்குதா, பதவி இருக்குதா? எல்லாமே நிறைவாய் இருக்கட்டும். அதை விட அதிகமாக தேவ தயவு இருக்கட்டும். வெற்றி கொடி உங்களுக்குத்தான். நீங்கள் லெக்கை அடைவீர்கள். துல்லியமாய் வெற்றியை பெறுவதற்கு தேவ தயவு உங்களுக்குள் இருந்தால் போதும். மற்றவர் மதிப்பிட்டு உங்களை கீழே தள்ளினாலும் கீழே தள்ளப்பட்ட இடத்திலிருந்து மதிப்புக்கு உயர்வாய் உங்களை அதிகமாய் தேவன் பயன்படுத்துவார். உங்களுக்கு மேட்ச் இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.